இன்னொரு 500 பவுன் கூட அந்த பையனுக்கு கொடுக்கலாம். இன்னொரு பென்ஸ், அவுடி, BMW கார் கூட கொடுக்கலாம். ஆனா அந்த பெட்ல படுக்கிறது அவங்க 2 பேர் தான். அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே பெட்ரூம்ல ஏன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா, முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்க அப்பா. எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மன அழுத்தத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் சமையல் சரியா செய்யலன்னா வெயில்ல நிக்க வைப்பாங்க, பூட்டியே வச்சிருவாங்க. அந்த மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. அந்த பொண்ணு படிச்ச பொண்ணா இருக்காங்க, தனக்காக பேசக்கூடிய பொண்ணா இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு உடல் ரீதியா தேவையில்லாத விஷயங்களை அவங்க ட்ரை பண்றாங்க. எந்த பெண்ணுக்குமே முடியாதது தொடக்க காலத்துல சின்ன வயசுல விருப்பம் இல்லாத எதையுமே பண்ணும்போது ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த பெற்றோர்கள் மேல, அந்த பெண் மேல அது திணிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. பெண்களை இப்ப ஒரு டேக் மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப எப்படின்னா என் பொண்ணு அங்க போய் சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் அவளுக்கு கார் கொடுக்குறேன், இவ்வளவு நகை போட்டுட்டு போனா எங்களுக்கும் பெருமை அவங்களுக்கும் பெருமை. பெண்கள் கிட்ட மட்டும் ஏன் அதை திணிக்கிறீங்க? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல தெளிவா சொல்றாங்க, 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை இருக்கு. டவுரியை கேட்டா டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்கன்னு கேக்குறாங்கல்ல, அப்படி கேட்கறதுக்கே மதுரை, திருநெல்வேலி, கொங்கு பெல்ட் கௌரவ கொலை இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெருமையா வேற சொல்றாங்க. அவனை கூட்டு பிரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் பாத்தீங்களா. இது ஜாதி வெறி கொண்டவர்கள் தன்னோட ஜாதிக்காரங்களை தான் கல்யாணம் பண்றதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. வேறு ஜாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணா பெண்ணுக்கு எது அவளுக்கு வேண்டான்னு தோணுதோ அது அவ முடிவெடுக்கணும். அது அவளுக்கு சரியா தப்பா அவளுக்கு தோணணும். சமூகம் என்ன பேச போகுது, யார் என்ன பேசணும், அது தேவையே கிடையாது. இந்த திருமணம் அப்படிங்கிற முறையே பெண்ணுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அந்த அம்மாக்கு இவ வரானா எனக்கு பங்கு, அப்ப எதுக்கு நான் நிறைய பொண்ணு கேட்பாங்க, அப்ப எது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நீங்களே கூட வச்சுக்க வேண்டியதானே பையனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரித்தன்யாவோட மரணம் தான் முதல் முறையா ஒரு சூசைடா, என் ஒய்ஃப் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா செக்ஸ் வச்சுக்கிறான்னு பாருங்கன்னு எத்தனையோ ஆண்கள் இங்க தேடுறது உண்டு, மாமியார்கள் போய் கேட்கறது உண்டு. சரிங்களா, இதெல்லாம் பேசுனா Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology Courses. Apply now. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ரிதன்யா அப்படின்ற இளம் பெண்ணுடைய தற்கொலை, அதில் டவுரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த தற்கொலையில் பல விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, மர்மமாகவும் இருக்குது. அதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டவுரி விஷயமும் அதற்கு பிறகு சில தற்கொலைகளை பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு குறிப்பாக டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அப்படின்றவர் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறாரு, அதுலேயுமே டவுரி இஷ்யூ பேசப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த அரேஞ்ச் மேரேஜில், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆசிரியர் அவங்க தன்னுடைய பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்க, நம்ம சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக ரயில் முன் பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. நம்ம சமூகத்தில் இன்னும் மேம்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கான உரிமைகள், சம உரிமைகள் வந்துட்டு இருக்குது, பெண் சுதந்திரம் இருக்குன்னுலாம் பேசப்படக்கூடிய அதே சூழ்நிலையில தான் ரிதன்யா மாதிரி தற்கொலைகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நடிகை ரேகா, மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்தன், வழக்கறிஞர் திலகவதி திலோ, மக்கள் நீதி மையத்திலிருந்து ஸ்னேகா மோகன்தாஸ், இந்த 4 பேரும் நம்ம சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதியாக வந்திருக்காங்க. இதில் சமூக ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க மேம்? இப்போ ரிதன்யா இந்த ஆடியோவெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு 2.5 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம், ஒரு 300 சவரன் வரதட்சணை, வசதியான குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இப்படி ஒரு இழப்பு நடக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது இவ்வளோ சீக்கிரமான ஒரு முடிவை நோக்கி போனது ரொம்பவும் ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு சமுதாய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ தற்கொலை அப்படின்ற போது இது ரொம்ப கண்டேஜியஸான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய எதிரொலிகள் இன்னைக்கு பார்க்கப்படுது. ஸோ நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலிடேஷன் கொடுக்குறாப்புல இருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக இது சரியான
சரியான முடிவே கிடையாது. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த முடிவை தவிர என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு இது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை திரும்பி வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி அனலைஸ் பண்ணுறோம். பட் இந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக நம்ம சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சிச்சுவேஷன். இப்போ இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாலும் கல்ச்சரல் வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நார்த் இந்தியாலுமே இருக்குது. ஒரு இடத்துலையுமே வந்து அவங்களோட நம்பிக்கைகள் எப்படி இருக்குது, இப்போ நம்மளுடைய ஒரு செயல்பாடுகள் நம்ம சொல்கிறோம், பிஹேவியர் நம்ம பண்ணுறோம், நம்ம யோசிக்கிறோம் சில விஷயம், இதெல்லாம் எது ஷேப் அப் பண்ணுதுன்னா நம்மளுடைய நம்பிக்கைகள்னு சொல்லுவோம் சைக்காலஜியில், லைக் பிலீஃப் சிஸ்டம். அந்த நம்பிக்கைகள் எங்கேருந்து உருவாகுதுன்னா கலாச்சார நம்பிக்கைகள்லேருந்து வருது. கல்ச்சரல் வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏங்க ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு ஒருத்தங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு அது எவ்வளோ வேதனை ஏற்படுத்திக்கிறது புரிதல் வந்து தெரியாது. இப்போ ஒரு +2 பொண்ணு கூட நம்ம சூசைட் பண்ணுறாங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான மார்க் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ முக்கியம். அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு எந்த நிலைமையில அவள் அப்படி தள்ளப்படுறா, அப்படி ஒரு முடிவு எடுக்கிறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரத்தத்திலே வந்து ஊறின ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பாதிக்கும் போது இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சமூக ரீதியான பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கலாம், ஒரு உளவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம், சட்ட ரீதியாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பார்த்தாலும் இது முக்கியமாக வந்து ஒரு சமூக ரீதியான பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா இது ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இந்த பெற்றோர்கள் மேலே, அந்த பெண் மேலே வந்து அது வந்து திணிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த டவுரிங்கிறது பார்த்தீங்கன்னாலே வந்து இதை வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கோம், ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசும்போது மற்றவங்க பார்க்கும்போது இதெல்லாம் என்ன ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. பட் இதை வந்து நம்பி பண்ணுறவங்களுக்கு வந்து அது வேறு விதமாக தெரியுது. ஸோ த வே வி லுக் அட் இட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த விஷயங்கள் நம்ம மாறும்போது அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறத வெளியிலேருந்து நம்மளால் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பெண்ணோட ஆடியோவில் கூட இந்த காலத்தில் கூட இப்படி இருப்பாங்களான்றது இருக்குது. நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு தான் இருக்கேன், மற்றவங்க வேணா அப்படி இருக்கலான்ற மாதிரி அந்த பெண் சொல்கிறாங்க. அதை பிறகு அவங்க அப்பா கூட பேசும்போது, ஒரு மீடியாவில் பேசும்போது, அது என்னை பொறுத்த வரைக்கும் பெருமையாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாரு. அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சுது. அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு இந்த சொசைட்டியோ இல்லை அவங்க ஃபேமிலியோ அதுக்கு தயாராக இல்லையோ? அது அந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சின்ன வயசுலேருந்தே எப்படி நம்ம சாப்பாடு ஊட்டி வளர்க்குற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் சொல்லி வளர்ப்பாங்க. நீ நல்லவளாக இருக்கணும், நம்ம வந்து இந்த ஜாதிக்காரங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இல்லைனா நம்மளை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பேசும்போது வந்து நம்ம அந்த கோட்லேருந்து டீவியேட்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து பதிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் இந்த விஷயங்களும் பெருசாக பேசப்படுறது கிடையாதுன்றதுனால இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள், இதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது, இப்படிலாம் நீ இருந்தால் தான் நீ நல்ல பொண்ணு, அப்புறம் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கப்புறம் உனக்கு வந்து வாழ்க்கை வந்து அவன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பெண்கள் மாடர்னைஸ் ஆகியாச்சு, இன்னுமா இந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சில பேருக்கு அது ஒரு இதுவாக இருக்கலாம். பட் இன்னும் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இப்போ கூட நம்ம கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது ஒரு டிவோர்ஸ் ஆகிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க, ஒரு டாக்டர்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க இன்னொரு கல்யாணத்தினால யோசிச்சு பார்க்க முடியல, சொல்லும்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்லிட்டு உடனே திருமண பிரச்சனைனா வெளியில் ஓடி வந்துருங்கன்னு சொல்லலை. யூ ஹேவ் டு ட்ரை. அதுக்கு மேலே அது அப்யூஸ்னு நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்கன்னா அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க விடாமல் கடிவாளம் கட்டிய ஒரு இது மாதிரி பெற்றோர்கள் வந்து அதை திணிக்கும் போது அது மட்டும்தான் அவங்கள அந்த பெண்ணால் யோசிக்க முடியும். அவரும் வந்து அதை வந்து ஒரு எல்லாரும் சொல்லலாம், அவர் எந்த மூடில் பேசுகிற எது பேசினாலும் ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து நம்மளோட நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் தான் அங்கே வருது. ஸோ மானம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையோட அப்படிங்கிற நினைக்கிற ஒரு கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் அந்த இடத்துல இருக்குங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனையில் அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்ட ரீதியாக இப்போ நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் நிறைய பெண்களுக்காக நிறைய சட்டங்கள்லாம், சிறப்பு சட்டங்கள்லாம் கூட இருக்குது. குறிப்பாக அந்த வரதட்சணைக்கு எதிராக இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக நிறைய சட்டங்கள்லாம் இருந்தால் கூட இந்த ரிதன்யா மாதிரியான குடும்பத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஃபேமிலி கிடையாது, ஒரு எலைட். இவங்க சைட்லேருந்து ஒரு 300 சவரன் போடுற அளவுக்கு இருக்காங்க, பனியன் கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு பொலிட்டீஷியனாகவும் அவங்க தாத்தா இருக்கார், ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் அங்கேயே வந்து அவங்க சொல்கிற விதம்லாம் பார்த்தா சமையல் சரியாக செய்யலைன்னா வெயிலில் நிற்க வைப்பாங்க, பூட்டியே வச்சுருவாங்க, அந்த மாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்களா. அது சூசைட் நோக்கி இப்போ அவங்க கைது செய்யப்படுற அளவுக்கு போகிறாங்க. அந்த அவேர்னஸ் பெரிய குடும்பங்களில் கூட இந்த சட்டம் போய் சேரலையோ? சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து 1961 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 60 இயர்ஸ் ஆயிருக்கு. இன்னைய வரைக்கும் இந்தியாவில் டவுரி டெத் நடந்துட்டு இருக்கு, டவுரி மர்டர் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ மேம் கூட சொன்னாங்க, இதுல வந்து அவ்வளவு கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க திருமணத்தை கேள்வி கேட்காம, திருமணம் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னு கேள்வி கேட்காம வெறும் சட்டத்தை வச்சு நம்ம உண்மை பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நடக்கணும்? ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் லவ், இதெல்லாம் சேர்ந்தா நம்ம திருமணத்துல இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குதுன்னா ஜாதி, கௌரவம், சொத்து, வரதட்சணை, வாரிசு, இதையெல்லாம் அடிப்படையில நீங்க திருமணம் பண்றீங்க. சோ இந்த திருமணம் அப்படிங்கிற முறையே பெண்ணுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு.
திருமணம் அப்படிங்கிறது சந்தோஷமா நீங்க காதலிச்சோ இல்ல நீங்க புரிந்துணர்வு அடிப்படையிலேயோ இந்த குவாலிட்டிஸோட நீங்க திருமணம் பண்ணும்போது அது பிரச்சனையா இருக்க மாட்டேங்குது. திரும்பியும் இந்த இஷ்யூஸ் எல்லாமே நீங்க சொன்ன அத்தனை இஷ்யூஸ்மே எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு பெண்ணுடைய ரைட் டு செக்ஷுவல் பிரைவசில வந்து நிக்குது. அதாவது ஒரு பொண்ணு தானா தன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்றதும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அந்த பொண்ணு ஒரு திருமணம் முடிஞ்சு அந்த திருமணத்துல இருந்து வெளில வர்றதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாது. கடைசி வரைக்கும் அதுலதான் நின்றணும் அப்படின்றதுல இருக்கு. இந்து கோட் பில்ல டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவ்வளோ போராடி மறுமண உரிமையை பெற்று தராரு, விவாகரத்து உரிமையை பெற்று தராரு. இதெல்லாம் அப்பவே நடந்துருச்சு. ஓகேவா? இப்ப வரைக்கும் அது இன்னமும் நம்ம இருக்கக்கூடிய பிள்ளைங்க இப்போ அதை சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னும் போது அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல தெளிவா சொல்றாங்க 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை இருக்கு. லைக் கேட்டீங்க, டவுரியை கேட்டா டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, டவுரி வாங்குனா 5 years வரைக்கும் அண்ட் தென் 15,000 வரைக்கும் ஃபைன் இருக்கு. டவுரிய வந்து இப்ப நம்ம பேசும்போது உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்கன்னு கேக்குறாங்கல்ல, அப்படி கேக்குறதுக்கே வந்து 2 years வரைக்கும் தண்டனை இருக்கு. சும்மா கேக்குறது, பொண்ணுக்கு என்ன செய்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு டவுரி வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதுக்கே. டவுரி வாங்கிட்டா 5 years. அதே போல ஆட் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நான் எனக்கு பொண்ணு வேணும் இல்ல பையன் வேணும், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இதை வரதட்சணையா தர்றேன், இல்ல எனக்கு ஃபேக்டரி இருக்கு, இதையெல்லாம் சொல்லி ஆட் கொடுத்தாலும் 5 years. தரேன்னு சொன்னாலுமே ஆட் கொடுத்து இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல அதுக்குமே தண்டனைகள் இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்டனைகள் இருக்கு. இவ்வளவு ஐபிசி இப்ப பிஎன்எஸ் மாத்திருக்காங்க. அதுலயுமே டவுரி டெத்துக்கு வந்து ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்குள்ள ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அது சூசைடா இருக்கலாம், இல்ல ஒரு சஸ்பீஷியஸ் மர்டர் டெத்தா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து டவுரி டிமாண்டோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா அந்த பொண்ணு வரதட்சணை கொலை செய்யப்பட்டால்னு நம்ம நம்பிடுவோம். ஐ மீன் சட்டம் நம்பிடும், கோர்ட் நம்பிடும். சோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கு. சட்டங்கள் இருக்கும் போது சமூகத்துல அது எங்க லேக் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு கட்டாயமா வருது. அப்ப திரும்பியும் நாம பெண்களை எப்படி வளர்க்கிறோம் அப்படிங்கறத தாண்டி இப்ப ஆண்கள் என்னவா வந்து நிக்கிறாங்க, அந்த 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 கேள்வி அங்க ஷிஃப்ட் ஆக வேண்டியிருக்கு. ஆண்களை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? நீ லவ் மேரேஜ் பண்ணாலும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கடைசியா நீ போய் நிக்கிறது உன்னோட கல்ச்சருக்குள்ள, உன்னோட ஜாதிக்குள்ள, உன்னோட பெருமைக்குள்ள. அப்போ நீங்க வந்து ஆண்கள்கிட்ட கேள்வி கேட்க, வரதட்சணை வாங்குறது ஒரு அசிங்கமான விஷயம், வரதட்சணை அப்படிங்கிற சமூகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறத எஜுகேட் பண்ணுங்க. இப்போ கவர்மெண்டோட ரோல், இப்ப சட்டம் ஒண்ணு இருக்கு, சமூகம் ஒண்ணு இருக்கு, அரசு என்ன பண்ணுது? அரசு வந்து பேரளவுல நம்ம வந்து டவுரியை வந்து ஒழிச்சுக்கிறோம் அப்படின்றது இல்லாம ஒரு டவுரியை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க எல்லா கல்யாணத்துலயும். நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இது பாக்குற எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழ்நாட்டுல நீங்க இல்ல இந்தியால எங்க நீங்க கல்யாணத்துக்கு போனாலும் அந்த பொண்ணுக்கு என்னென்ன டவுரியை கொடுக்க போறாங்களோ அதை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அப்ப எப்படி நீங்க இந்த ஆக்டை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? அப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க. அவங்க வேலை என்னவா இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் நம்ம அரசை நோக்கி கேட்கணும். இப்ப பள்ளிகள்ல நம்ம எப்படி செக்ஸ் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு, அவங்க செக்ஷுவல் பிரைவசி இருக்கு அந்த பொண்ணுக்கு, அந்த சட்டம் சொல்லுது. அதே போல அந்த பெண் வந்து வெளியில வரலாம், தனியா ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்காத ஒரு கல்வி, ஒரு வேல்யூஸை கொடுக்காத ஒரு கல்வி இருக்குன்னா இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம்? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணா இருக்காங்க, தனக்காக பேசக்கூடிய பொண்ணா இருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு நான் வாழ்றதை விட சாகிறது மேலுன்னு நினைக்கிறாங்க. என் புருஷனை விட்டு வாழ்றது, வெளியே வந்து வாழ்றது, வாழாவட்டி, அப்புறம் வந்து இவ எதுக்காக வெளில வந்துட்டா, இவ என்ன பண்ணிருந்தா அவன் வெளில அமைச்சிருப்பான், இந்த மாதிரியான விக்டிம் பிளேமிங்ஸோட நான் வாழ்றதை விட நான் சாகிறது பெட்டர்னு ஒரு பொண்ணு வந்து முடிவெடுக்கிறான்னா இது நம்மளோட ஃபெயிலியர், இந்த சமூகத்தோடைய ஃபெயிலியர். நாம அந்த பிள்ளைய வந்து பார்க்காம விட்டுட்டோம். அப்போ யாருக்கு பயந்து முடிவெடுக்கிறா? யாருக்கு பயந்து எடுக்கிறா? அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, அவளுடைய சொந்தக்காரங்க, அவளுடைய அப்பா அம்மா, அவளுடைய கௌரவம், அவளோட ஜாதி, இதையெல்லாம் வச்சுதான் அந்த முடிவு எடுக்கிறா. அப்ப இதையே பத்தி எல்லாம் பேசாம ஒரு பொண்ணு இறந்து போச்சுனாலும் நம்ம வந்து அவளுக்கு நம்ம ஜஸ்டிஸ் கேட்கிறோம், இந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு, நம்ம உட்காந்து பேசுறோம். இதோடைய ரூட் காஸ் எங்க இருக்குன்றத அடிப்படையை நம்ம எடுக்காம திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சமூகத்துல எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கறத நம்ம உடைச்சு பேசாம இதுல நம்ம அடுத்து நம்ம மூவ் பண்ணவே முடியாது. இந்த விஷயத்துல அரசியல் ரீதியாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி, ஏன்னா இன்றைக்கும் வந்து பெண்கள் வந்து நம்ம சமூகத்தில் அரசியல் ரீதியாகவும் பங்கெடுக்கிறாங்க, அதில் முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ ஒரு மக்கள் நீதி மையம் மாதிரியான ஒரு கட்சியில் இருக்கீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ரீதியாங்கிறத தாண்டி ஒரு சக பெண்ணா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்க அப்பா. அப்பா சீரியஸா
ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் இதனால எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்பனா அந்த எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் ஏற்படுத்தியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் தைரியமா ஒரு பிரஸ் முன்னாடி அவர் சொல்றாரு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு அந்த வந்து பொண்ணை வந்து தள்ளி இருப்பாங்க, மனநல ரீதியா எப்படி தள்ளி இருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் பெண்களை இப்ப வந்து ஒரு டேக் மாதிரி தான் பாக்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கும் சரி, போற வீட்டுக்கும் சரி. இப்ப எப்படின்னா, என் பொண்ணு அங்க போய் சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் அவளுக்கு கார் கொடுக்குறேன். அது பையனுக்கு கொடுக்க, அது மறைமுகமா என் பொண்ணு அங்க போய் சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவு நகை போட்டுட்டு போனா எங்களுக்கும் பெருமை அவங்களுக்கும் பெருமை. ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டே மாத்தணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு பொண்ணுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து நகை எதுக்கு, கல்யாணம் ஆயிட்டு போகும்போது அவளுக்கு போடணும். ஆனா ஒரு எஜுகேஷன் சார்ந்தோ இல்ல அவளை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பெண்மணியா ஒரு இண்டிபெண்டா வளர்க்கணுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும். இது வந்து கொஞ்சம் மீடியால வருதுன்னா, இன்னமும் குடிசை வீட்டிலையும் நடுத்தர வீட்லயும் இன்னைக்கும் ஒரு பொண்ணு வந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷமும் எத்தனையோ பேர் வந்து டௌரியில வந்தும் இந்த மாதிரி மனநிலையில இருந்துட்டு தான் இருக்காங்க. மேம் சொன்ன போல இது அடுத்தடுத்தான வர கேஸ் பாத்தீங்கன்னா, பொன்னேரியில ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்றாங்க. வெரி செகண்ட் டே இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகுது. வெரி செகண்ட் டே இன்னொருத்தவங்க வந்து சூசைட் பண்றாங்க. அப்போ சொல்ற போல அஸ் சமூகமா நம்மளுக்கு என்ன விதைக்க வரோம் இங்க? இப்ப நீ வந்து ஒரு பொண்ணுனா நீ வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து என்னையும் ஒரு எக்ஸாம்பிளா நான் இங்க சொல்ல விரும்புறேன். எந்த வந்து லவ் மேரேஜ் பக்கா எங்க வீட்டுல வந்து ஆத்தரைஸ்ட் பயங்கரமான ஒரு ஹிந்து முறைப்படி எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. எனக்கு எப்படா அந்த தாலி என் கழுத்துல ஏறும்னு இருந்தது. ஒரு 5 டே நான் வந்து 3 மந்த்ஸ்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ எங்கள் முறைப்படி வந்து தாலி வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த மஞ்சள் கயிறுலேயே தான் இருக்கணும். ஸோ அது வந்து போயிட்டே இருந்தது. டெலிவரிக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த கோல்டு செயின் போடுறாங்க. ஓகேங்களா? எனக்கு போட்டு ஒரு 2 மாதத்துலேயே என் கழுத்து ஃபுல்லாக ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன். எனக்கு வந்து கீறி, ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் கழுத்தில் எதுவுமே போட மாட்டேன். இப்போவுமே இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் போட்டு விட்டார், வெறும் கழுத்தோட போவாதுன்னு. ஸோ என்ன ஆகுனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அதை கழட்டுறேன், தாலியை கழட்டுறேன். நான் சின்ன வயசுல இருந்து தாலி போட்டது கிடையாது, செயின் போட்டது கிடையாது. திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து போடப்படுது. நானும் அது சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேன். ஒரு 5 டே என் கழுத்து கீறி ரத்தம் வருது. அப்பதான் நான் யோசிக்கிறேன், எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை போடணும்? இப்ப நான் அது போடலங்கும் போது அவ்வளோ கொஸ்டின்ஸ் என்கிட்ட வருது. என்னோட சொந்தக்காரங்களே வந்து கேட்குறாங்க, என்ன நீ இப்படி இருக்க, என்ன நினைப்பாங்க? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து அப்படியே நம்ம இந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் என் மேலே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வரலாம், இல்லை வந்து இது வந்து புரிஞ்சுக்கிற தன்மையாக கூட வரலாம். ஒரு பெண்ணுக்கு எது அவளுக்கு வேண்டான்னு தோணுதோ அதை அவள் முடிவு எடுக்கணும். அது அவளுக்கு வந்து சரியா தப்பா வந்து அவளுக்கு தோணணும். சமூகம் என்ன பேச போகுது, யார் என்ன பேசுறா, அது தேவையே கிடையாது. ஸோ நான் என்னவா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் ஒரு டைமும் இல்லைங்க என் கழுத்து கீறுது, நான் இதுக்காக தான் தாலியை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம கட்டமைச்சது தான் இந்த சமுதாயமும் சரி, இந்த ரிச்சுவல்ஸும் சரி, அவங்களுக்கு சரியா படுறது. மற்றவங்க பண்ணுறது தப்பா தோணுதுன்னா அது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன சரியோ அவங்க பண்ணட்டும். அதை தான் நம்ம இங்க சொல்ல வரோம். உங்களோட விஷயத்த மற்றவங்களுக்கு திணிக்காதீங்க. அவங்கள நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. கண்டிப்பா உங்க அளவுக்கு எல்லாருக்கும் அது இருக்குமான்னு தெரியல. நீங்க ஆனா நீங்களே சொல்றீங்க, உங்க மேல கூட கமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வரலாம், அந்த தாலியை கழட்டி. இல்லைங்க, நான் வந்து அழுதுருக்கேன். நான் வந்து ஒரு இதுக்கு போயிருக்கும் போது எக்ஸ்சேஞ்ச் ட்ரெஸ் பண்ணும் போது காணோம். புதுசா கல்யாணம் இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட வந்து அழறேன், ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலன்னு. ஸோ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தவ அப்போ எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. ஓகே, நான் இதை இப்போ போடணும்னு இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போடணும்னு இல்லை. அப்படியே நான் போடணுன்னா அவங்களோட ரிச்சுவல்ஸ் எப்பயாவது நான் கோயிலுக்கோ இல்லை வேற எதுக்கு அப்படின்னா போட்டுக்கிறேன். அவங்களோட பிலீஃபையும் அவங்களோட எமோஷன்ஸும் நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். யார் யாருக்கு என்ன தோணுதோ அதை பண்ண விடுங்க. அதுதான் நான் திணிக்க வேண்டாம். குறிப்பா கலாச்சாரத்தை கொண்டு வந்து பெண்கள் கிட்ட, அதுதான் ஏன் பெண்கள் கிட்ட மட்டும் ஏன் அதை திணிக்கிறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. ஸோ அப்போ அவங்க உங்களோட என்ன அடையாளமா மாறுறாங்க? அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலிட்டி இல்லையா, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, இல்லை அவங்களுக்கு உரிமை இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம திருப்பி பழைய காலத்துல இருந்து ரெக்ரெசிவாக தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க ஒரு நடிகையா இருக்கீங்க. நிறைய படைப்புகள், அதாவது நம்மளுடைய சினிமாவா இருக்கலாம், போறக்கூடிய வெப் சீரிஸா இருக்கலாம், நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளும் வந்துட்டு இருக்கு. ஒரு சினிமா சமூகத்தை மாத்திருமான்னு தெரியாது, ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு விஷயமா சினிமா இருக்கு. ஸோ நல்ல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இப்போ ஒரு 70-75 வருஷமா தமிழ் சினிமா இருக்கு அப்படின்னாலும், இப்போ இவங்க சொன்ன மாதிரியே 1961 சட்டம் போடுறாங்கன்னு நிறுத்த முடியல. நல்ல நல்ல படைப்புகள் கொண்டு வந்தும் அது
நல்ல விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஒரு கலைஞரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆர்டிஸ்டா? நான் பொறக்கறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அவள் ஒரு தொடர்கதை. அதுல சுஜாதா மாதிரி பெண்கள் இங்க கிடையாது. ஆனா, எல்லா பெண்களும் ஒரு விதத்துல சுஜாதாவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது நமக்கெல்லாம் தெரியாது, இது கிடையாது. இங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 4 பேருமே வித்தியாசமான பெயர் கொண்ட சுஜாதாக்கள் தான். எல்லாமே ஃபேமிலிக்காக ஏடிஎம் கார்டு தான் எங்க பேர்ல இருக்கு. யாரோ தான் சுரண்டிட்டு இருக்காங்க. எங்க உழைப்பு, எங்க உடலு, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய உணவு முதற்கொண்டு அவங்க தான் சொல்றாங்க நாங்க என்ன சாப்பிடணும்னு. ஸோ சினிமாக்களில் வந்து வரக்கூடிய வளர்ச்சி ஏதோ ஒரு குடும்பங்கள் நடக்கிறது, அல்லது உங்களுடைய அனுபவம், நீங்க பார்த்த காட்சிகள் அல்லது படித்த இது எல்லாமே நிஜ சம்பவங்கள் தான். நமக்கு லேட்டா தெரியுது. ஒண்ணா சினிமா வந்ததுக்கப்புறம் இந்த கதை நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரிந்த கதை சினிமாவா வருது. இவ்வளோதான் சினிமா. ஆனா, சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப தொடர்ந்து நேத்து தான் ரித்தன்யாவோட மரணம் தான் முதல் முறையா ஒரு சூசைடா? இல்ல. கிட்டத்தட்ட நானே ஒரு 500, 600 சூசைட் பேசியிருப்போம். நாங்களே நெறைய பண்பாடுகள பத்தி பேசியிருக்கோம். எனக்கு பண்பாடு மீது மரியாதை உண்டு. நாகரீகத்தின் மீது அந்த வரக்கூடிய நாகரீகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவ தான். கலாச்சாரத்தை ரொம்பவே விரும்புற ஆள் தான். இதெல்லாம் ரேகா உருவாக்கி, ரேகா கடைப்பிடிக்கிறான்னா நீங்க சொல்லலாம். அது நீ உருவாக்குனதும்மா உனக்கு மட்டும் தான் அப்படின்னு. எங்க பாட்டி என்ன சொன்னாங்க, என்னுடைய கொள்ளு பாட்டி என்ன சொன்னாங்க, இங்க என்ன எழுதியிருக்குங்கிறதெல்லாம் நாங்க படிக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அந்த மாற்றத்தை எல்லாராலையும் உடனடியாக ஏத்துக்கொள்ள முடியாது. கொங்கு பெல்ட், மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியா வந்து ஜாதி வெறி பிடித்த மனிதர்கள். பர்ட்டிகுலரா அந்த இல்ல வட்டாரத்துல அந்த ஏரியால இருக்கக்கூடிய நெறைய இஷ்யூஸ நான் பார்த்துருக்கேன். சென்னை வந்து ஒரு அவியல். 5 பேருமே 5 ஜாதி கொண்டவர்கள். 5 பேருமே 5 மதத்தை கொண்டவர்களா இருக்கலாம். ஆனா நம்ம 5 பேருமே ஒரு பொது இடத்துல சென்னைக்கு வந்துட்டோம்னா, ஜாதிய மறந்துருவோம். எனக்கு பின்னாடி நான் பொறந்திருந்து ஜாதி கிடையாது. ஆனா ஊடகங்கள் என்னை எப்பவுமே அந்த ஜாதியோட தான். நான் அந்த ஜாதியாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி. இப்படி ஜாதியே வேண்டான்னு சென்னைக்குள்ள வந்தவங்கள மீண்டும் மீண்டும் நீங்க வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க? பொறந்த மண்ணுல கொண்டு போய் புதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சென்னை வந்து ஒரு அவியல். நீங்க எந்த காய், எந்த மரத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணணும். அது ரொம்ப லேட் ஆகும். அதனால ஒரு நட்பு இருக்கு. ஆனா மதுரை, திருநெல்வேலி, கொங்கு பெல்ட் இது வந்து ஜாதி வெறி கொண்டவர்கள். தன்னோட ஜாதிக்காரங்கள தான் கல்யாணம் பண்றதுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க. வேறு ஜாதிக்காரங்கள கல்யாணம் பண்ணா, அந்த பொண்ணையும், அந்த பையனையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. கொஞ்சம் வசதியா இருந்தா. ஒருவேளை வசதி இல்லைன்னா கொலையும் பண்ணிடுவாங்க. அதுக்கு துணிஞ்சவங்க. தான் பெத்த புள்ளைய கொலை பண்றதுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லாத சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ரிதன்யாவோட கேஸ மட்டுமா நம்ம பேசுறோம்னு பார்த்தா, 3வது நாளே கன்னியாகுமரியில ஒரு திருமணமானவங்கள விவாகரத்து இது பணப்பிரச்சனையினால நடக்குது. 5000 கோடி நகையும், பணமும் குடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னா இல்ல. ஸோ இதெல்லாம் பேசிக்கே கிடையாது. பணமோ, காரோ, அந்த வீடோ அதெல்லாம் இல்ல. இப்ப நமக்கெல்லாம் நெறைய அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே அவினாசி, திருப்பூர்லாம் போயிட்டோம்னா, தனித்தனி வீடுகள், தோட்டங்கள தான் பார்க்க முடியும். அது ஏக்கரா கணக்குல இருக்கிற தோட்டத்துல ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க, அல்லது ஒரு பையன் தான் இருப்பாங்க. அவங்க இந்த சொத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றதில்ல. எங்கேயோ போய் நல்ல பிள்ளை வெளிநாட்டுக்கு குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள். ஆனா, திருமண பந்தங்கள் இன்னைக்கு முதல் திருமணம் எல்லாருக்குமே ஒருவனோடு ஒருத்தி வாழ்றது தான் பிடிக்கும். சரிங்களா? அது தப்பு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா, அந்த சிஸ்டத்த கொண்டு வந்ததே நம்ம சொசைட்டி தான். நான் கொண்டு வரல. எங்க அப்பா கொண்டு வரல. எங்க தாத்தா கொண்டு வரல. இங்க யாரோ ஒருத்தங்க, நீ அப்படிதான் வாழணும்னு எங்கள சொல்லாம திணிக்கப்படுது. இல்லங்க நான் ஒரு 2, 3 கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க என்ன சந்தோஷமா வாழ விட்டுருக்கீங்களா? எவ்ளோ அசிங்கமா இந்த சொசைட்டி பேசுது. நீங்க முதல் எடுத்தோனே ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? மனநிலையால் சமூகம் பாதிக்கப்பட்டுச்சா? சமூகத்தால் கிடையவே கிடையாது. இந்த சமூகத்துல நான் காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணணும். நான் முதல்ல பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும். பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு 4, 5 பேர் வந்துட்டாலே, அதுக்கு என்ன பையனே அமைய மாட்டேங்குது. அவ அழகு இல்லையோ, அவ படிப்பு இல்லையோ, அந்த பையனுக்கு இவள பிடிக்கலையோ, அப்ப இவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, இவ யாரையோ லவ் பண்றாளோன்னு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? இந்த வைஃபை மேட்ரு உலகம் முழுக்க இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலயோ, சென்னையிலயோ, இல்ல கோயம்புத்தூர்லயோ இங்க மட்டும் கிடையாது. எல்லா ஊர்லயுமே இருக்கு. அப்போ ஒரு பொண்ண ஒரு ஆம்பளை பார்க்க வரதுல இருந்தே பிரச்சனை வருது. வந்துட்டானா, நல்லவனோ கெட்டவனோ, வசதியா இருக்கா, டக்குன்னு கையை முடிச்சிடு. 2வது பையனுக்கு அலோவ் பண்ணாத. பொண்ணா, நம்ம பையன் மண்டையில முடியே இல்லையா, டப்பு டப்புன்னு முடிச்சிடலாம். அடுத்து 2 மணி நேரத்துல ஏதாவது ஆச்சுன்னா புரோக்கர் வேற ஏதாவது சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரி வேகமான கல்யாணங்கள் இங்க நடக்குது. அதுக்கப்புறம் பிடிச்சோ பிடிக்காமையோ அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரிலாம் இந்த காலத்துல வாழ முடியாது. ஏன்னா
அந்த பொண்ணு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே அந்த குடும்பத்துல பேசப்பட்ட விஷயங்கள். பெரியப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, ஊராரு, வந்தவங்க, போனவங்க. முதல்லாம் வந்து பால் சொம்ப குடுத்து உள்ள போகும்போது, உன் புருஷன சந்தோஷமா வச்சுக்கோன்னாங்க. இப்ப அதெல்லாம் தேவையில்ல. இன்னைக்கு எல்லாமே அவங்கவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கு. ஆனா, தாம்பத்தியத்துக்குள்ள போகும்போது, இந்த கணவன் மனைவிக்குள்ள உண்மையான காதல். உண்மையான காதல்ங்கிறத விட கொஞ்சமாவது அவர் மேலயோ, அவள் மேலயோ காதல் இருக்கணும். அத தாண்டி சின்ன பொண்ணு. இப்ப என்னை போல அப்படின்னு சொல்லிக்க. நம்மள போலன்னு சொன்னா கூட அது தப்பாயிடும். என்ன போல சமூகத்தை பற்றி தெரிஞ்சதோ அல்லது 4 பேரோட பழகுறதோ, இன்னும் ஒரு விரிந்த சமூகத்தோடு பயணிக்கிற ஒரு பொண்ணுக்கு காதல்னா என்னன்னு தெரியும், செக்ஸ்னா என்னன்னு தெரியும், இந்த சமூகம் எவ்வளவு அவலங்கள் தெரியும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இந்த பக்குவத்தின் அடிப்படையில, அனுபவத்தின் அடிப்படையில தெரியும். அந்த பொண்ணு காலேஜ் முடிச்ச பொண்ணு. அம்மா, அப்பாவை தவிர அதுக்கு ஒரு உலகமே கிடையாது. நண்பர்களோடு காதலை பற்றியோ அல்லது செக்ஸை பற்றியோ பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லாத ஒரு சரௌண்டிங்ல இருந்து வந்த பொண்ணுங்கிறது அந்த முகத்தை பார்த்தாலும் தெரியுது, அந்த பொண்ணு பேசுனதை பற்றி தெரியுது. அப்போ அது சொல்ல முடியாம பல விஷயங்கள் சொல்லுது. அதே தான் கன்னியாகுமரியில் நடந்த பொண்ணுக்கும். ஏன்னா அது அப்படியே ஒரு கிராமத்துல இருந்து அப்படியே வந்திருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வரதட்சணை கேட்குறாங்க. அதுக்கு என்ன எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, இமீடியட்டா சூசைட் பண்ணுது. விருப்பமே இல்லாத ஒருத்தரோட உறவு வச்சுக்கவே முடியாது. இங்க முதல்ல அதுதான் பிரச்சனை. நம்ம உலகம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் பண்றியா, என்ன மாதிரியான உணர்வுகளோட வருதுன்னு டாக்டரை போய் செக் பண்ணக்கூடிய உலகத்துல தான், அந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா செக்ஸ் வச்சுக்கிறான்னு பாருங்கன்னு எத்தனையோ ஆண்கள் இங்க தேடுறது உண்டு. மாமியார்கள் போய் கேட்கறது உண்டு. சரிங்களா? இதெல்லாம் பேசுனா நம்மள வந்து இவ்வளோ இதா பேசுறீங்களேன்னு. இதை பேசாததுனால தான் அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை, சித்தி எல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமா இருந்தியாடின்னு கேட்பாங்க. அந்த அன்னைக்கே தெரிஞ்சிடும் இவ சந்தோஷமா இல்ல, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட்டிடுவாங்க. 2வது நாள், நான் சொல்றது முதல் நாள் கல்யாணம் ஆகுது, 2வது நாளே கூட்டிடுவாங்க. அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான், என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அவன் வேற ஏதாவது பொண்ணை லவ் பண்றானா, இப்படி வந்து ஒரு விஷயம் முதல் நாள் 2வது நாளே தெரிஞ்சிடும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சோஷியல் மீடியாவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, குடும்பங்களுக்கு எங்க அப்பா அம்மா இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, இதை சொன்னா அசிங்கமாயிடுமோ, இதை சொன்னா பயம் வந்துருமோ, என்ன திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம பிள்ளைக நகர்ந்துருச்சு. கொஞ்சம் படிச்சு நம்மள மாதிரி மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய அல்லது சமூக செயல்பாட்டாளர்களா இருக்கக்கூடியவங்க, பெரியாரை படிச்சவங்க, அம்பேத்கரை படிச்சவங்க, அல்லது ஏதாவது ஒரு 4 பக்கம் புக்கு படிச்சவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா கிராமங்கள்ல இருந்து இன்னும் கிராமங்களிலிருந்து வளரப்படாத நகரங்களாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ன நடக்குதுன்னா இது நடக்குது. இது பணமாவும் நீங்க இன்னொரு 500 பவுன் கூட அந்த பையனுக்கு கொடுக்கலாம், இன்னொரு பென்ஸ், அவுடி, BMW கார் கூட கொடுக்கலாம். ஆனா அந்த பெட்ல படுக்கிறது அவங்க 2 பேர் தான். 2 பேரோட மனசு ஒத்து போயிருக்கான்னு முதல் நாள் அவங்க செக் பண்ணியிருக்கணும். அல்லது முதல் முறை சண்டை போட்டு வந்தப்பவே இருமா கொஞ்சம் பேசி முடிவெடுப்போன்னு சொன்னாங்க இல்லையா, அனுப்பியிருக்க கூடாது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அம்மானால ஏன்னா அம்மாக்கள் கிட்டயும் அப்பாக்கள் கிட்டயும் ரொம்ப மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு சமூகமா மாறல. நான் எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை. நான் ஏஜ் அட்டன் பண்ணி 3 நாள் அதே பிளட்டோட என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். பக்கத்து வீட்டுல எழுத்து வீட்டுல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னு சொன்னவதான் நானு. ஆனா இன்னைக்கு என் பொண்ணை கூப்பிட்டு 5ஆம் கிளாஸ்லயே என்னால கூப்பிட்டு சொல்ல முடியுது. நான் ஸ்கூல் கவுன்சிலிங் போகும்போது 5th ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு 10th 11th அதாவது 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் பேபிஸே வந்து என்ன பண்ணிடுறாங்க, பீரியட் ஆயிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்ல முடியுது, நீங்க எப்பவுமே ஒரு பேடு வந்து கையில வச்சுக்கணும், உங்களை அறியாம நீங்க பிளட்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா நீங்க அதை வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது எப்போ தெரியுது, என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ற ஸ்டேஜ் வரும்போது தான் எனக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்க எவ்வளவோ அந்தந்த ஏஜ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னாலேயே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த எந்த பொண்ணாலையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஓப்பனா பேச முடியாது. ஒரு ஃப்ரெண்டு வழியாவோ, ஒரு அத்தை மாமா வழியாவோ, அல்லது ஒரு சித்தி சித்தப்பா வழியாவோ இதை கன்வே பண்ணியிருக்கலாம், எனக்கு அவரோட பிடிக்கல அப்படின்னு. 2வது, நம்ம சொசைட்டில எல்லாமே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஒரு சாரி எடுத்து நீங்க விதவிதமா ட்ரை பண்றது வந்து அழகு, சரிங்களா? இதை சொல்லும் போது என்ன, ரேகா எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறா அப்படின்பாங்க. நான் ஓப்பனா பேசுறதுனால தான் நான் ஹாப்பியா இருக்கேன். நான் ஓப்பனா பேசுறதுனால தான் என் பொண்ணு எனக்கு பாதுகாப்பா இருக்கிறா. பாதுகாப்பானா என்னோட கண்ட்ரோல்ல இல்லை, அவள் நாலேஜபிளா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சாரி நீங்க ஃப்ரண்ட்ல கட்டலாம், பேக்ல கட்டலாம், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டிசைன்லையும் கட்டி பார்க்கலாம். பட் நீங்க ஒரு பொண்ணை உங்க சந்தோஷத்துக்காக வெரைட்டியா ட்ரை பண்றதுங்கிறது அவளோட சம்மதத்தோட தான் அதை நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணுமே அதை வந்து புரிஞ்சுக்கணும்.
அந்த பக்கம் நான் போய் சொல்றேன், ஒவ்வொரு ஆண்கிட்ட நீங்க கேட்கும் போதும் அவனுக்கும் அதுல பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுதான் ஒவ்வொரு பொண்ணும் அந்த கேள்வியை கேட்கணும். ஆணுக்கு எவ்வளவு தூரம் கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கோ அதே சட்டம் பெண்ணுக்கும் இருக்கு. சட்டமா இல்லைனாலும் மன ரீதியா உணர்வுகள் ரீதியா இருக்கு. அப்போ திருமண பந்தத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது காதல் தான். எனக்கும் அவருக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்க குடும்பமே நடத்த முடியும். இந்த குடும்பம் நடத்துறதுக்குள்ள செக்ஸ் வந்து மிஷின் கிடையாது, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா 2 பேருமே சந்தோஷம் அடைகிறதுக்கு 2 பேருக்கும் உணர்வு ரீதியா ஏதாவது ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் அங்க நடக்கும். அப்ப அதுலயே அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறா. ஸோ வசதியான வீடு தான், நம்ம அதை பார்க்கும்போது தெரியுது. நல்ல குடும்பம் தான் 2 பேருமே, கஜகஜான்னு கூட்டு குடும்பங்கள் கிடையாது. அந்த சின்ன குடும்பத்துல அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே பெட்ரூம்ல ஏன் சந்தோஷமா இருக்க முடியலன்னா மன ரீதியா அவங்க ஒத்து போகலை. உடல் ரீதியா தேவையில்லாத விஷயங்களை அவங்க ட்ரை பண்றாங்க. எந்த பெண்ணுக்குமே முடியாதது தொடக்க காலத்துல சின்ன வயசுல விருப்பம் இல்லாத எதையுமே பண்ணும்போது டிவோர்ஸ் அப்படிங்கிறது இம்மீடியட்டா வரும். இதாவது 78 நாள், ஒரு 1 வீக்லயே அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கணும். 2வது, சூசைட் ஏன் பண்ணுன? அந்த பொண்ணு அழகா கேட்குது. நீ கோழைன்னு நினச்சிட்டு, அப்பா நான் கோழை இல்லை, நான் பயந்தாங்கோலின்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு இதுக்கப்புறம் வாழ வழி தெரியலன்னு. அந்த பொண்ணுக்கு யாரோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவனை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம குடும்பமே போயிடும், நம்ம மானம் போயிடும், நம்ம ஜாதி பெருமை போயிடும், நம்ம வந்து எந்த ஆட்கள் அப்படிங்கிறது சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி வளர்க்கப்பட்டதுனால அது என்ன பயப்படுது? ஐயோ எங்க அம்மா அப்பா பேர் கெட்டு போயிடுமே, அதுக்கு என்ன செத்தரலாம் அப்படின்னு சொல்லி அது சாகுது. இது ரிதன்யா மட்டும்தான் முதல் மரணம்னு கிடையாது. ஏகப்பட்ட மரணங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள்ல இருக்கு, நம்ம சென்னையிலே நடந்திருக்கு. அதாவது அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் விருப்பப்பட்ட பையனை அந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொந்த மகளையே வெட்டி கொன்னு வேற ஒருத்தரோட பெயர்ல கொண்டு போய் அவர் இன்னும் ஜாம்பவான் மாதிரி நடந்துட்டு இருக்கிற இதே சென்னையில தான் நம்ம இதை பத்தி பேசுறோம். இதற்கு பின்னாடி அரசியல் என்ன? அரசியல்னா இந்த பொண்ணு இறந்தது யாருடைய பின் சார்ந்து, அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்க யாரு கூட பயணிக்கிறாங்க அப்படின்னு உடனே இதுக்கு பின்னாடி அரசியல் வரும். யார் செத்தாலும் உயிர் தான். அது காங்கிரஸ்ல அவர் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட்ல இவர் இருந்தாலும் சரி, இதுக்கு திமுக ஆதரவு அளிக்கலன்னு சொல்றதும் சரி, அதிமுகவினுடைய ஆதரவு தேடி போறங்கிறது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதற்கு நியாயம் வேணும்னு அவங்க அப்பா நிக்கிறார் இல்லையா? திருநெல்வேலியில தான் இன்னைக்கு கௌரவ கலைக்கு இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெருமையா வேற சொல்றாங்க. அவனை கூட்டு பிரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் பாத்தீங்களா. நாங்க அந்த பொண்ணோட மனநிலைமை என்ன? அம்மாக்கு வந்து இவ வரானா எனக்கு பங்கு, அப்ப எதுக்கு நான் நிறைய பொண்ணு கேட்பாங்க, அப்ப எது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, நீங்களே கூட வச்சுக்க வேண்டியதானே பையனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது எந்த இலக்கியத்திலையும் இல்ல, எந்த இதிகாசத்திலையும் இல்ல, எந்த சட்டத்திலையும் இல்ல. ஆனா Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now.